الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சி அடுத்து போற்றும் தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியினை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வீற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வீற்றிருக்கக்கூடிய நாம் அனைவர்களின் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய முதல் உரையில நான் தேர்வு செய்த தலைப்பு என்னன்னு சொன்னார், சமூக வலைதளங்களும் சமூக நாசம் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்தான். பலவீனமான நிலையில் அல்லாஹ் மனிதனை படைத்தான். அவன் குழந்தையாக இருந்த பொழுது அந்த மனிதன் அவனுடைய தாயிடத்தில் அவனால் அந்த தாயினுடைய மார்பகங்களில் பால் குடிக்க தெரியாதவனாக இருந்தான். பிறந்த குழந்தை அதுக்கு எப்படி பால் கொடுக்கணுங்கிறத தாய்தான் என்ன செய்வாங்க, அது ஒரு அழகிய முறையில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுபோல அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய காரணத்துல மனிதனுக்கு தலை நிற்கணும். ஒரு ஸ்டேஜ் கை குழந்தைய எல்லாரும் தூக்க முடியாது. பிறந்த குழந்தைய ஒரு 6 மாசத்துக்கு குழந்தை, ஒரு 3 மாசத்துக்கு குழந்தை, இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஆம்பளைகளும் தூக்க மாட்டாங்க. பெண்களுக்கு தான் முடியும். சில ஆண்டு விதி விளக்கமாக இருப்பாங்க. அது தலையை பிடிச்சி தலை நிற்காது. தலை நிற்பதற்கு ஒரு ஸ்டேஜ். அதன் பிறகு நம்ம 1 வயசு 2 வயசு அடைந்து ஒரு முழு மனிதனாக, அதாவது ஒரு ஸ்டேஜ் பருவ ஸ்டேஜை அடையக்கூடிய அளவுக்கு அல்லாம வச்சிருக்கான். பிறகு முதுமை இறப்பு அது தனியாக வச்சுக்குவோம். இப்படி மனிதன் இந்த பலகீனமான உள்ள மனிதன் எல்லாம் குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரும் பொழுது அல்லாஹ் நாடி அவனுக்கு சில அறிவு திறனை எல்லாம் கொடுத்தான். யாருக்கெல்லாம் நாடுறானோ அவனுடைய மூளையெல்லாம் விரிவுபடுத்தான். மார்க்கத்துக்காக விரிவுபடுத்தா சொத்தை கிடைச்சிடும். பயன் பண்ணி அவன் படித்து அவனும் நம்மளை செய்யும் மக்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்காக உள்ள அறிவு என்பது வேறு. உலக அறிவுல கூட நாட்டில் வந்து உலக அறிவு கொடுக்குறான். அவன் உலக அறிவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் மனிதன் என்ன செய்யறான், அவன் படிக்கின்றான்,
அதன் பிறகு ஸ்கூல் படிப்பு, கல்லூரி படிப்பு, அவன் தேவையான படிப்புகளை படிக்கின்றான். பிறகு ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கின்றான். இப்படியெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் என்ன செய்யறான்? இப்படியே அவன் பல்வேறு அல்லாஹ் கொடுத்த அறிவினால் பல்வேறு பொருட்களை கண்டுபிடிக்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுக்கு தேவையான மனிதன் பயன்படக்கூடிய பல்வேறு சாதனங்களை, பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் முன்னாடி எடுத்துக்கொண்டவர் என்று சொன்னால், இன்றைக்கு கூட பல இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு மாஸ்டர் இன்ஜினியரிங் அளவுக்கு சொல்ல முடியாது. இதை படிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு இன்ஜினியர் ஆளுதான், பிஇ படிச்சிருக்கிறான், அனுபவம் எடுத்துக்கலாம். முந்தைய காலத்தில் உள்ள முகலாய மன்னருடைய கட்டிடக்கலை, அவங்களுடைய அந்த நேரத்தில் இன்ஜினியர் இருந்தாங்க, அதோடு இன்றைக்குள்ள இன்ஜினியர் பொருத்தி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அந்த முகலாய மன்னருடைய ஆட்சி காலம், அதற்கு முந்தைய மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இப்படியெல்லாம் நம்ம இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாம் அல்லாத மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுடைய கட்டிடக்கலைகள் இருக்குதா? அது மாதிரி தான் இன்றைய கட்டிடக்கலைகள் இருக்குதா? பாலம் கட்டுறான் அரசாங்கத்தின் சார்பாக, திறப்பு விழாவிலே வெடி போட்டுருது, 2 மாதத்துல இடிச்சு தயார் ஒன்று பழக செத்து போயிடலாம். இப்படித்தான் இந்த லஞ்ச பெருச்சாடிகள், அரசியலில் இருக்கக்கூடிய லஞ்ச பெருச்சாடிகளுடைய கட்டுமான கொண்டு இருக்குது. நம்ம காசு கொடுத்து வீடு கட்டலாம், கரெக்டாக கட்டலாம், நம்ம என்னதான் கொடுத்தாலும் அந்த அறிவை கொண்டு என்ன செய்யலாம்? ஒரு பலகீனமான வீடு கட்டப்படுது, 1 வருஷத்துக்குள்ள வெடி போட்டுருது, அதுக்கு பிறகு பலகீனப்பட்டு போகுது. இவ்வளோ மாதிரி அறிவை கொடுத்தாலும் என்ன செய்யறான்னு கேட்டால், பல்வேறு மனிதனுக்கான அறிவு கொடுத்ததன் மூலமாக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துகிறான், பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் மனிதன் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப வாகனங்களை கண்டுபிடிக்கின்றான். இப்படி பல்வேறு கண்டுபிடித்தான். பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுவதன் ஒரு சாரம் சொன்னால், மனிதன் இந்த தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்புள்ள மனிதன் வியக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயோ இருக்கு அமெரிக்காவில் ஒருவன் நம்ம கடலூரில் நம்மகிட்ட பேசலாம், சவுதியில் துபாயில் உள்ளவன் நம்மகிட்ட பேசலாம், இந்த ஏரியாவில் குக்கிராமத்தில் இருந்து கூட உலக நாடுகளில் உள்ளவன் தொடர்பு கொள்ளலாம். அறிந்து கொள்வதற்காக கைபேசி, செல்போன்களையும் அதை மீண்டிய அந்த செல்போனுக்குள்ளேயே ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் சில கருவிகளை பொருத்தி அதை கையில் கொடுத்துட்டான். அதன் மூலமாக என்ன செய்யலாம்? அது வலைதளங்கள், அதை நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய ஒரு வலைதளம், முகநூல், அதுபோல் வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், நீ ரெண்டுமோ சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் மனித அறிவு தான். ஆரம்பத்தில் சும்மா டப்பா போன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சுற்றி விட்டு பேசினா, சும்மா டப்பா போனில் ₹1 காய்ச்சல் போட்டு பேசினா, இப்படியெல்லாம் இருந்த சொல்கிற கீபோர்டு மட்டும் இருக்கும். இந்த வீடியோ ஆடியோ தெரியாது. அப்படியெல்லாம் இருக்கிற கண்டுபிடிச்சி ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க யாரும் கிடையாது. 5000, 3000, 4000 ரூபாய்க்கு கூட ஒரு சின்ன அளவுக்கு ஃபோன் வாங்கக்கூடியவங்க இருக்கிறான், லட்சம் கோடிக்கு 10,000 கோடிக்கு ஃபோன் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்களோட தாக்கம் ஏற்பட்டிருந்த விளைவாக அதில் சில கருவிகளை பொருத்துகிறான். மனித மூளை வேலை செய்யுது, அதற்குள்ள ஸ்மார்ட் போன் என்று உலகத்துக்கு அனுபவப்படுத்துகிறான். இதுதான் இதில் சமூக வலைதளங்கள் இருக்கிறது. அதுபோல் லேப்டாப், கம்ப்யூட்டர், இதில் என்னென்ன சாதனைகள் எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கொண்டு வந்ததன் விளைவாக இதில் இது நமக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, அந்த பயன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பயனை நம்ம அனுபவித்தால் நமக்கு நன்மை இருக்குது, மறுமையிலே நமக்கு நன்மை இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கும். இந்த வலைதளங்கள் என்று சொல்லக்கூடிய இதன் மூலமாக நன்மை ஒரு புறம் குவிந்து கிடந்தாலும் தீமை என்பது அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவன் இந்த வலைதளங்களின் மூலமாக பண்ணக்கூடிய சேட்டைகளும் திறமைகளும் பல மாதிரி இருக்குது. பேச்சுக்கள், பலவித பேச்சுக்கள் இருக்குது மனித வாழ்க்கையில். பேச்சுக்கள் இருக்குதுன்னு சொன்னால் நேரடியாக பேசக்கூடியது பேச்சு தான். ஏட்டு பேச்சு, எழுதி காட்டக்கூடிய பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள், கண் சாலையால் பேச்சு, இப்படியெல்லாம் பல்வேறு பேச்சுக்கள் இருக்குது. அது போல் மொபைல் பேச்சுக்கள், மொபைலில் டைப் பண்ணி பேசலாம். ஒரு பொண்ணுகிட்டையோ பையன்கிட்டையோ அல்லது ஒரு சமூக நலன்கிறதையோ பதிவை இடக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி மொபைலுடைய ஸ்மார்ட் போன்கள் இந்த ஆன்லைன் வந்த பிறகு இதில் மனுஷன் என்ன செய்யலான்னு கேட்டால், இதில் எல்லை மீறி போகக்கூடியதை பார்க்கிறோம். மொபைல் போன்களை வைத்துக் கொண்டு இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நன்மை இருக்குது, ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறாங்கன்னா இப்போ போல இருக்கலாம் வீடியோ,
வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் விட்டுறாங்கன்னா அப்போ அவனோட சீட்டு கிளியுது. அது முதலமைச்சருடைய பார்வைக்கு போகுது, அந்த துறை சார்ந்தவனுடைய பார்வைக்கு போகுது, அவன் பணி நீக்கம் செய்யறான், அது இடை நீக்கம் செய்யறான். இப்போ தீம் ஒரு கொலை செய்யறான், வீடியோ எடுத்து என்ன செய்யறான், அதை தடுக்க முடியாத வீடியோ எடுக்கிறான், தனியாக நிற்கிறான், 10 பேர் கொள்றான், வீடியோ எடுத்து வெளியே விட்டுறான். மார்ட்டின் பேரான என்ன செய்யறான், ஜெயிஸ்டான் கொள்றான் சங் பரிவார கூட்டத்தில். அப்படிலாம் என்ன செய்யறாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது வீடியோ அது அவனா எடுப்பான். முஸ்லீம்களை மிரட்டுவதற்கான தாடி வச்ச முஸ்லீமை தாடியை பிடிச்சி இழுத்து தாடியை வெட்டி அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யறாங்க வட மாநிலத்தில் ஒரு பேயன் அறிவு இல்லாத ஒரு பையன் ஒருத்தனை ஒரு 18 வயசு உள்ள ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன செய்யறாங்க, அந்த நெத்தியில் போய் ஜெய் ஸ்ரீராம் எழுதுறாங்க. சங் பரிவார கூட்டம், இந்த அயோத்தியர்கள் கூட்டம் எழுதி அதை வீடியோ எடுத்து விடுறாங்க. அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் அவங்களும் என்ன செய்யறாங்க, அதை ஒரு வீடியோ பதிவு பண்ணி இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட என்னுடைய மகன் ஜெய் ஸ்ரீராம் நெத்தியில் எழுதிட்டு வம்புக்கு வீட்டுக்கு முஸ்லீம்கள் வம்புக்கு இருக்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் எப்படி வெளி உலகத்துக்கு வருது, இந்த ஆன்லைன் மூலம் இந்த இதுதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலமாக அது வெளி உலகத்துக்கு யூடியூப்ல இப்போ பல்வேறு வகையில் வருது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தீமை அதிகமாக இருக்குது. அதுபோல பல்வேறு நன்மைகள் இருக்கக்கூடியதை பார்க்கணும். கெடுதியும் அதே இருக்குது. அப்போ சமூக நலனுக்காக வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், போல ரெக்கார்டு போட்டு போவான். அவன் சும்மாவில் பேசுவான். அதிகார போதையில் என்னை விட்டு யாரும் இருக்கிறான், இன்ஸ்பெக்டரோ, எஸ்பியோ, சூப்பரண்ட் ஆஃபீஸரோ, எஸ்பியோ, டிஜிபியோ, ஒரு பெரிய அதிகாரி என்ன செய்வாங்க, அப்படி மாதிரி கிளிக்குமா அந்த அளவுலாம் பேசக்கூடியவங்க இருக்கிறான். உட்காருமா இருக்கிறாமா அப்படியெல்லாம் உள்ளவன் என்ன செய்யணும், ஃபோனை போல தெரியாமல் எடுத்து போய் என்ன பேசுகிறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கிளிப்பான். அப்படி கிளிக்கிறது பேசுவதைங்க ரெக்கார்ட் பண்ணி விட்டோம்னு அவன் கண்டிக்கப்படுறான் உயர் அதிகாரிகளால், மேலுமட்ட அரசியலில் அந்த துறையை சார்ந்தவர்களால், முதலமைச்சரால் இப்படியெல்லாம் அவனுக்கு பணி நீக்கமோ அல்லது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு பார்க்கணும். அப்போ ஒரு புறம் நன்மை இருக்கிறது, ஒரு புறம் தீமையும் அதிகமான முறையில் ரொம்ப தீமை இருக்கக்கூடியதை பார்ப்போம். இந்த சமூக வலைதளங்கள் என்பது அது பெரிய ஒரு வீச்சர்வால் மாதிரி. அந்த வீச்சர்வால் இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு அறுவலை வைத்துக் கொண்டு ஒரு மரத்தை வெட்டலாம், தேவையற்ற ஒரு மரம் காட்டுக்கிற முள்ளு மரத்தை வெட்டலாம், அல்லது ஒரு தேவையான விறகு சேகரிக்கலாம். அதே அந்த அறுவாலை வைத்துக் கொண்டு ஒரு ஆலையும் வெட்டலாம். அந்த மாதிரியான ஒன்றுதான் இந்த வலைதளங்கள் என்று சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்களை கிடையாது நம்ம கவனமாக பயன்படுத்தணும். சமூக வலைதளங்களில் பாவங்கள் தான் குறிக்கப்படுது. அதிகமான முறையில் பாவங்கள் தான் மனிதன் பாவத்தை அதிகமாக என்ன செய்யறான்னு கேட்டால் சமூக வலைதளங்களின் மூலமாக பாவத்தை மென்மேலும் என்ன செய்யறான், நேருக்கு நேரம் சண்டை போடுற மாதிரி வலைதளங்கள் இவங்க ஒரு பதிவை கூட அவங்க ஒரு பதிவை கூட திட்டி சண்டை ஊர்களில் எனக்கு தெரியுது தவிர பேசக்கூடியவங்களுக்கு மத்தியில் சண்டை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சண்டையில் டீமை கூட்டிட்டு போய் அடிக்க போயிட்டாங்க. ஊருக்கு கிரிக்கெட் தனியாக இருப்பான், எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது 2-3 கிரிக்கெட் தனியாக ஒதுவானா அந்த கிரிக்கெட்டுக்கு அந்த இந்த ஒற்றுமையாக இருக்கிறாங்கல்ல, புறாமலேசில் ஒற்றுமையாக இருக்குங்க, மற்ற ஒற்றுமையாக கிடையாது. இப்படி ஒற்றுமையாக இருக்கும்போது சண்டை வரும்போது இப்படி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சண்டையில் என்ன அடிச்சு வெட்டி சில ஊர்களெல்லாம் நமக்கு தெரியும், வேலை பார்த்து போகிற ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவோம், அடிச்சு நோக்கிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் இந்த பேச்சுகள் தான். ஃபேஸ்புக் மூலமாக பேசுவதும், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக பேசி உங்களுக்கு சண்டை அடி வாங்கி போடுவதும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போடுவதற்கெல்லாம் என்ன காரணம், வாயால் சண்டை பிடிக்கிற மாதிரி முகநூல்ல சண்டை. இது இப்படியெல்லாம் பிடிச்சி அவளை கேவலப்பட்டு அவமானப்பட்டு போகக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இப்படி பலம் உள்ளவன் பலகீனமற்றவன் தாக்கக்கூடிய நிகழ்வும் இந்த வலைதளங்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். வலைதளங்கள் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரங்களில் இந்த வலைதளங்கள் என்பது நம்ம கவனமாக கையாளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பயன் உள்ளதை பற்றி நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஷேர் பண்ணுறதோ ஒரு பயனுள்ள விஷயத்தை தான் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம இது செய்யணும், ஷேர் பண்ணணும், பதிவேற்றணும். நம்ம டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் கூட நல்ல விஷயங்கள், ஒரு புராண வசனங்கள், ஹதீசுகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாள வேண்டும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி வலைதளங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி தான். இந்த வலைதளங்களில் சண்டைகள், பொய், பொருட்டு, அவதூறு இதெல்லாம் அந்த வலைதளங்களில் மூழ்கி கிடப்பதை பார்க்கணும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டும். பாவம் நேரில் பேசுகிற மாதிரி நேரில் சண்டையிட்டுக் கொள்வது போன்றதான் வலைதளத்தினுடைய சண்டைகள் இருக்கிறது. இதோட வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவங்க என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, முகநூல் போராளிகள். முகநூல் வந்து பிரச்சனை பண்ண முகநூல்
கெட்டவன், முகநூலுடைய ஷைத்தான். இவனுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் முகநூல் போராளிகள். யாரை சொல்லனா, யார் நன்மையை தீமையை தடுக்கிறாங்களோ அவன் முகநூல் போராளிகள். குர்ஆன் வசனங்களை ஹதீஸை மக்கள் மன்றத்தை எடுத்து சொல்லி அந்த வலைதளங்களின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்தோம் என்று சொன்னால் அவர்களை முகநூல் போராளிகள் சொல்லணும். இவன் பிறனை பண்ணி சேர்த்து அடுத்தவன் அவங்களுக்கிறது, இந்த மாதிரியான முறையில் பிரச்சனைக்குரியவனை போய் முகநூல் போராளின்னு சொல்ல முடியுமா? முகநூலில் வரக்கூடிய முகநூல் செய்தான், முகநூலில் வந்து அவங்களுக்கு அடிவாகக்கூடிய செய்தான், அதில் கலவரத்தை வந்து பண்ணக்கூடிய செய்தான், முகநூலில் வந்து கெட்ட காரியத்தை பதிவிட்டு அதனால் சபிக்கப்படும் பிற மக்களால் சாபத்திற்கும் சபிப்பிற்கும் உள்ளாக்கப்படக்கூடியவன் எப்படி முகநூல் போராளியாக போகலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முகநூல் போராளி நல்ல விஷயத்தை பயன்படுத்தும். அதுபோல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், என்ன செய்யலாம், ஒரு தவறையும் பாவத்தையும் செய்து சம்பந்தம் இல்லாதவன் மீது சொல்லுவது உலகத்தில் சாதாரணமாக சொல்கிறோம்ல வாய் வழியா, இதே மாதிரி முகநூல் வழியாகவும் சொல்லுவான். ஒரு பாவத்தை ஒரு தவறை செய்துவிட்டு சம்பந்தம் இல்லாதவன் மீது போட்டுருவான். என்ன அப்படின்னு செய்யலாம், இப்படியெல்லாம் பரப்பக்கூடியதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். 4வது அத்தியாயம் 111வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا يَكْسِبْ إِثْمًا فَإِنَّمَا يَكْسِبُهُ عَلَى نَفْسِهِ وَكَانَ اللَّهُ عَلِيمًا حَكِيمًا. பாவம் செய்பவர் தமக்கு எதிராகவே அதை செய்கிறார். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லிட்டு பாவம் உனக்கு எதிராக செய்ய நடந்து போறான். அல்ல அடுத்து 412 அல்லாஹ் சொல்கிறான், وَمَا يَكْسِبْ خَطِيئَةً أَوْ إِثْمًا ثُمَّ يَرْمِي بِهِ بريئا فقد احتمل بهتانا وإثما مبينا. தவறையோ பாவத்தையோ செய்து சம்பந்தம் இல்லாதவன் மீது அதை சுமத்துபவன் அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து விட்டான் என்று 4வது அத்தியாயம் 112வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் முகநூல் என்ன செய்வாங்க, முகநூல் செய்தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு தவறையோ பாவத்தையோ செய்து இவன் செஞ்சுட்டு அடுத்தவங்களை போடுவான், பழைய போட்டுருவான், பதிவு போடுவான், இவங்க அப்படி செஞ்சான் சொல்லி என்ன செய்வாங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையும் பார்க்கும். ஒரு முதலமைச்சர் போடுற மாதிரி மெயில் அனுப்பிடுவோம், அனுப்பிட்டு என்ன செய்வான், முஸ்லீம் பாய் பேரை போட்டு விட்டுருவாங்க. பிரதமர் கொலை மிரட்டண்டு போட்டு இஸ்லாமிய தாடி தொப்பியமாக வச்சு இவங்க நேரம் படம் பிடிச்சி சல்பரிவாரோட ஒட்டுத்தாடி வச்சு போட்டு முஸ்லீம்ங்கிற மாதிரி அட்ரஸ்லாம் எழுதி அனுப்பிடுவாங்க. இப்படியே தவறையும் பாவத்தையும் செய்து சம்பந்தம் இல்லாத சுமத்துறாங்க. பிறகு போலீஸ்காரன் விசாரித்து முஸ்லீம்கள் அவங்க பரப்புடைய முஸ்லீம்கள் மீது பெரிய இராணுவத்தை இறக்கும், பெரிய பிரச்சனைகள் செய்கிறாங்க சந்திகள். அந்த மாதிரி முகநூலை பொறுத்த வரைக்கும் தவறையோ பாவத்தையோ செய்யலாம், சம்பந்தம் இல்லாதவன் மீது அது திணிக்கலாம், அதை போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் இவனான்ட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு கேடுகட்ட செயலையும் செய்யக்கூடியது இந்த முகநூலில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 4வது அத்தியாயம் 14வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸி வமா யஃபல் ذلك இப்திகாஅ மர்லாத்தில்லாஹி ஃபஸௌஃப நூதிஹி அஜ்ரன் அஸீமா. தர்மம், நன்மையான காரியம், மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை ஏவியதை தவிர அவர்களின் பெரும்பாலான பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இவற்றை செய்பவருக்கு மகத்தான கூலியை பின்னர் வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். அப்ப தர்மம் செய்வது, நன்மையான காரியத்தை ஏவுவது, மனிதர்களுடைய அந்நியமுடையமாக இருப்பது, நன்மையில் தீமையை தடுப்பதுதான் நன்மையான நல்ல வார்த்தைகளை பேசுவது. இதுதான் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று தரக்கூடிய வேறு எந்த பேச்சுக்களிலும் பயனில்லை என்று அல்லாஹ். பெரும்பாலான பேச்சுக்கள்ல எல்லாமே பசாது, பொய், குழப்பம் இப்படி தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைக்குனால நமக்கு பல்வேறு இடங்களில் நீங்கள் கரெக்டாக நடங்க, சரியாக நடங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். அப்படியே அந்த மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான செயல்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை நம்மளால் காண முடிகிறது என்று சொன்னால், அப்போ நம்ம எந்த அளவு கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும், 4வது 83 இந்த பரப்புறான செய்திகளை பொய்யாவது ஃப்ராடுகள் எல்லாத்தையும் பரப்பான். இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். 4வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْرِ أَوِ الْخَوْفِ أَضَاعُوا بِهِ وَلَوْ رُدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ وَلَوْلَا فَضْلُ
லத்தபகத்தும் ஷைத்தான இல்லா கலீலா. 4:83. பாதுகாப்பு அல்லது பயம் பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் அதை பரப்புகின்றனர். அல்லாஹ் சொல்றான், அதை தூதரிடமும் அல்லாஹ்வுடைய தூதரான முகமதிடமும் தங்களில் அதிகாரம் உள்ளவரிடமும் கொண்டு சென்றிருந்தால் ஆய்வு செய்வோர் அதை அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனது அன்பும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் சிலரை தவிர மற்றவர்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில். 4:83 பாதுகாப்பு அல்லது பயம் பற்றிய செய்தி கிடைத்தான் கரெக்ட் விடலாம். அதை ஆய்வு செய்வோம், அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போவோம். அதை ஊரில் உள்ள பெரியவர்கள், ஜமாத்து தலைவர்கள், ஊரில் உள்ள ஆய்வாளர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போவோம். அறிவு உள்ளவர்கள் பரப்போம். அந்த இப்படி நினைச்சு என்ன செய்யறாங்க, பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னாங்க பாதுகாப்பு அல்லது பயம் பற்றி பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா உண்மையில பரப்பணும். அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு பயமான நிகழ்ச்சி இருந்தால் கூட பாதுகாப்பு பயமும் எதா இருந்தாலும் நீங்கள் அதை என்ன செய்யணும், அல்லாஹ் தூதரிடத்திலும் அதிகாரம் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போக மாட்டீர்களா, இந்த ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நல்லா கேட்குறான். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு நல்லா சொல்லி காட்டிக்கிறாங்க என்று சொன்னால் இதுக்காக விளக்கம் ரொம்ப கொடுக்கலாம். பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னு புரிய பரப்போம். பாதுகாப்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, நம்ம பலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்களை ரொம்ப தாக்குதல் நடத்துகிறாங்க, இல்லை அந்த யூத பயங்கரவாதி. அப்போ இப்படியெல்லாம் பாருங்க இஸ்ரேலில் இது பாதுகாப்பாக இருக்கிறாங்க பரப்பக்கூடாது. அவங்க பயந்து நடக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இல்லை, அல்லாவுக்கும் துணை, ஹமாஸ் போராளிகள் அவங்களுக்காக திறந்து கொடுக்குறாங்க. இப்படி தான் நம்ம உண்மையை பரப்பணும். ஒரு பாதுகாப்பு பயம் பற்றிய செய்தி கிடைத்தால் உண்மையை நீங்கள் பரப்புங்க நல்லா சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். குரானில் இருக்கோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நல்லா நமக்கு என்ன சொல்கிறான், நீங்கள் கரெக்டாக இருங்க, கரெக்டாக இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் விவகாரங்களில் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒரு கபர் முட்டி ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு வீடியோ விட்டு தொப்பி போட்டுருக்கான், அதில் போடுறீங்க, வெள்ளை சட்டை போட்டுருக்கான், வெள்ளைக்கேலி போட்டுருக்கான், இப்போ நிற்கான் தர்காவில் நின்றுட்டு ஒரு மகானை சொல்கிறான். ஒரு மகானை பற்றி என்ன சொல்லலாம், அந்த மகானை போய் ஏதோ ஒரு கோவில் என்ன நம்ம நாட்டில் தான் கழுத அவளியாவுக்கு குறைவு இல்லை, குதிரை அவளியா வச்சுருக்காங்க, அது போல் எல்லா அவளியாக்கள் இருக்குது, பாம்பு அவளியா, இப்படியெல்லாம் பல அவளியாக்கள் இருக்குது. ஒரு அவளியா மாதிரி தமிழ் பேசுகிறார். என்ன செய்கிறார் பேசுகிறான்னு கேட்டால் அந்த அவளியா யார் என்று சொன்னார், முன்னோர்களால் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் இந்த மகான் ஷெய்க் மகான் அவர்கள் பேர சொன்னாங்க, ஒரு பேர சொல்லலாம் சொல்லிட்டு இந்த அவளியா குளிக்க சென்றால், இந்த அவளியா குளிக்க சென்றால் என்ன செய்வானா, குடலை எடுப்பான், அப்படியே ஆற்றுல போய் குளிக்க போவான், கிணத்துலேயே ஆற்றுலேயே குளிக்க போனால் அவர் குடலை கழுவாங்க, குடலை கழுவி இப்படி பரிசுத்தமாக குடலை கழுவி உள்ள போட்டுட்டு வந்துடுவார். ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சா இப்படி தான் மகான் செய்வாரு கதை விடுறான். என்ன செய்கிறாரு, ஏன்னா அதை கழிவு கமெண்ட்டில் போடுறாங்க, ஏன்னா குடலை மட்டும் அவரே எடுப்பாங்க, கண்ணை எடுத்து கழுவ மாட்டாரா, கிட்னி எடுத்து கழுவ மாட்டார், அந்த நேரம் இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மற்ற உறுப்புகளை எடுத்து கழுவ மாட்டாரா, குடலை மட்டும் எடுத்து கழுவி உள்ள வச்சுக்கிட்டு அவருடைய குளிச்சுட்டு இன்னமும் குளிச்ச குடலை தலையை டவலை வச்சு தொடங்க மாட்டாங்க, துணியை டவலை போட்டு தலை ஈரம் காய்வதற்காக தொடக்கிற மாதிரி கதை விடுறான் இந்த கபர் முட்டி. இதெல்லாம் எதில் வருது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில், இந்த வலைதளங்களில் தான். இதை நம்பி ஒருத்தன் தர்காவை போய் கும்பிட்டான்னு சொன்னால் நரகத்துக்கு கொள்ளிக்கிட்ட அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து தான் நிரந்தர நரகம். நபியே லகின் அஸ்லக்தல எகபத்த நாமலுக்கு முகமதை நீங்களே இணை கற்பித்தாலும் உங்களுடைய நல்லறங்கள் அமைந்துவிடும், நல்லறங்கள் அழிந்துவிடும். எல்லாம் சொல்கிறான். இணை கற்பித்தால் அவ்வளோதான் நிரந்தர நரகம். இணை கற்பிக்கூடிய அளவுக்கு பரப்புறானா இல்லையா, இப்படி அவுளியாக்கள் வெறியர்கள் இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, போலி அவுளியாக்கள்ங்கிற பேரில் உண்மையிலே அல்லாவுடைய பாதையில் அவுளியாவாக இருந்தால் கபர் கட்டலாமா, கட்டக்கூடாது, இறந்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. இந்த அவங்களுடைய நல்லறங்களையும் தீயறங்களையும் நோக்கி பயணித்து விட்டார்கள். மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, நலம் கிடைக்குமா, அதெல்லாம் முடிவு பண்ணுவான். இப்படிலாம் மார்க்க நமக்கு சொல்லும்போது இப்படி பார்க்குறோம். அதனால் வந்துக்கிட்டு வலைதளங்கள் என்பது ரொம்ப ஒரு மோசமாக இருக்கிறது. அதுபோல் ஆபாச படங்கள் பார்க்குறது இந்தியாவிலே முதல்ல, ஏன்னா இந்தியா தான் இருக்குது உலக நாடுகளில் செக்ஸ் படங்களை பார்த்து குவிக்கக்கூடிய வலைதளங்களில் தான் இருக்குது. என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு மோசமான முறையில் அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க பார்க்கலாம்னு அளவுக்குன்னா என்ன அந்த வலைதளங்கள் தான் காரணம். போய் கூகுளில் போய் அடித்து பார்க்கலாம், எல்லா வகையான அப்படி ஒரு மிருகத்தனமான முறையில் அந்த ஆபாச படங்கள்லாம் காட்டப்படுது. அதில் மூழ்கலாம், நரகத்து கொள்ளிக்கிட்டே மாறலாம் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அவங்க செயல்படுத்த கொடுக்க விரும்புகிறோம். காட்டு மிராணித்தனமா அதெல்லாம் தெய்வ சாவ போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் அப்படி பல பிரச்சனைகள் வருது. அது சைத்தான் விளையாட்டுலாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இது என்ன அப்படி பார்க்குறோம். இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மூழ்கிறானா இல்லையா? நம்ம தவறாக எடுத்துக்கூடாது. ஒரு சீனை சும்மா ஒரு சீன் எடுக்கிறாங்க வைங்க, அதை எடுத்து இந்த ஒரு சீன் எடுத்து சேர்த்து விட்டுருவோம். அது ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியும். மார்க்கறிவு உலகறிவு இல்லாத என்ன செய்வான், அந்த மாதிரி ஆகா இது இப்படிதான் இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு விவகாரத்து சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சைத்தான்கள் தான். முகநூலில் வரக்கூடிய இந்த சைத்தான்கள், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள், இந்த அந்த மாதிரி ஆப்புகளை வைத்துக் கொண்டு தான் பல்வேறு பிரச்சனைகள் வழிவகுத்தது என்பதை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இப்படி ஒன்று. அதுபோல் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த அவதூறு பரப்பக்கூடிய பெரும்பாவங்கள்ல ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இணை கற்பித்தல் பெரும்பாவம், சூனியத்தை நம்புவது பெரும்பாவம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வெகுளியான பெண்கள் மீது பெற்றோரை புண்படுத்துவது பெரும்பாவம். அதுபோல வெகுளியான பெண்கள் மீது அவதூறு பரப்புவது. அப்போது வாசலில் உட்கார்ந்து பெண்கள் தான் நிறைய குறைகள் பேசுவது பெண்கள் தான் இருக்குது. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஆண்கள்கிட்ட குறைவாகவும் பெண்கள்கிட்ட அதிகமாகவும் இருக்குது என்று சொன்னால் 90-95% பெண்கள் தான் ஊர்பலா பேசுறது. வாசப்படியில் உட்காந்துட்டு அந்த கும்பலையை பற்றி இவங்க, இந்த கும்பலையை பற்றி இவங்க, இப்படி எல்லாம் ஊர்பலா இவங்களுக்கு வேற ஆண்களை பொறுத்து போயிடுவாங்க. இன்றைக்காக பசங்களை போகணும், நான் இப்படி பேச மாட்டேன், நான் வேற மாதிரி பேசணும், ஊருக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், குற்றாலம் போவோம், இப்படி பேசணும், கொடைக்கானல் போவோன்ட்டு இந்த மாதிரி பேச மாட்டேன். சில முன்னாடி பேசுவோம். ஆண்களே குறைஞ்ச அளவுக்கு, பெண்கள் தான் 90%, ஆண்கள் 30% சொன்னால் பெண்கள் 95%. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இது நடக்குது. என்ன செய்யலாம், அவதூறை பரப்புவதும் இந்த மாதிரியான பொய்களை பரப்புவதும் எல்லாருடைய குற்றத்தை ஏற்படுத்துகிறது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். இது என்ன நன்மை இருக்குது, ஒருவரை பற்றி ஒருவர் நம்ம பேசும் பொழுது நம்ம யோகியன்னு அர்த்தம். நம்ம ஒருவரை பற்றி பேசுவோம், நல்லா பின்பற்றிட்டுங்க, நல்லா யாரு பரிசுத்தமானது அப்படின்னு பேசுறான். நம்ம நாட்டத்தை கிளம்புனா வண்டியே ஏற்றலாம். ஆனால் நம்ம அடுத்தவனை பற்றி பேசும்போது, அடுத்த கும்பலையை பற்றி பேசும்போது இனிக்குது. அவன் எப்படி தெரியுமா, நாட்டக்காரிங்க அப்படி இப்படி என்ன செய்வது பேசும்பொழுது இதை இதே அவன் கண்டிக்கிறான். இது வாட்ஸ்அப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக படித்தவன் இப்படி, படிக்காத வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு 10 பேர் கும்பலோட சேர்ந்து பேசக்கூடிய பெண்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. இல்லை இதே எல்லாம் கண்டிக்கிறான். குரானில் கற்பனைகளும் நடக்கிறாங்க. உலகமே கற்பனையாக இருக்கு, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு கற்பனை பண்ணுறாங்க. எப்படி கற்பனை அப்படின்னா அல்லாஹ் வந்து அதையும் நமக்கு திருமறை குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் சொன்னான். 49வது அத்தியாயம் 11வது இறைவசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉன் மின் நிஸாஇன் அஸா அன் யகூன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிஸு அன்ஃபுஸகும் வலா தனாபஸு. அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாபஸு பில் அல்காப் பிஇஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான் வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது. திருந்திக் கொள்ளாதவர்கள் அணிதிழித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான், நம்பிக்கை கொண்டவரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். கேலி செய்யறாங்க ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இல்லைங்கிற இதுகள், இன்ஸ்டாகிராமில் என்ன செய்யலாம், அப்படி கேலி கிண்டல் செய்ய. நாங்களாம் பரிசுத்தம், நீங்கள்லாம் பரிசுத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பரப்புறான். அது போல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால், ஒரு பெண் வேற பெண் மீது அவதூறு பரப்பாதீங்க என்று அல்லாஹ் கேலி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி யார் கேலி பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட அவங்க சிறந்தவங்களா இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இல்லை நீங்கள் சிறந்தவங்களா இருக்கலாம், அவங்க சிறந்தவங்களா இருக்கலாம். கேலி செஞ்ச நீ ஃப்ராடாக இருப்பா, கேலிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் இப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இப்படி கேலி செய்யாத, புறம் பேசாத என்றெல்லாம் எல்லாம் நமக்கு திருமறையில் சொல்லி காட்டினாங்க என்று சொன்னால், இதையும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் தான் என்ன செய்கிறாங்க, அதை பரப்பக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம். அப்போ இதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கலாம். இதை ஒரு பெண்ணை பற்றி நம்ம இப்படி பேசக்கூடாது, பெரிய ஒரு குற்றம். அதனால் வந்துக்கிட்டு நன்மையை பரப்புங்க, நன்மையை இது பண்ணுங்க.
நம்ம பாவத்தை சுமந்தோம் என்று சொன்னால் அவசர பரப்பினால் நரகத்துக்கு போவோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் அதை நமக்கு அவசர பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட அவதூறு யார் மீது பரப்புனாங்க? ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டது. யார்? மூமின்களின் தாயார். பனு முஸ்தலிக் போர். பனு முஸ்தலிக் போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்ன சீட்டு குலுக்கி போடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த மனைவி பேர் வருவோ அந்த மனைவியை அழைச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த பனு முஸ்தலிக் போரின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகியோட பேர் வருது. ஆயிஷா நாயகி அப்போ வந்து ஃபர்தா அங்கீகரிக்கப்பட்ட ஃபர்தாவுடைய நடைமுறை உள்ள சட்டம் எல்லாம் போனோம். முகத்தையும் முந்தையும் தவிர நீங்கள் ஃபர்தா அணிஞ்சுக்கிறீங்க. ஆனால் நபிமாருடைய மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் முகத்தையும் சேர்த்து மூடணும். மற்ற பெண்களாக இருந்தால் முகத்தை மூத்தையை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு முகம் வேணுமில்ல வெளியே பார்க்க கொள்ள அப்படிங்கிறதுக்காக மற்ற பெண்களுக்கு முகத்தையும் மூக்கையும் மற்ற எல்லாமே ஃபர்தா போட்டு மூடணும். நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்கு பொறுத்த வரைக்கும் முகத்தை சேர்த்து மூடணும். தனி சட்டம். இப்படி ஃபர்தா சட்டம் நடைமுறை வந்த நேரத்தில் தான் இந்த பனு முஸ்தலிக் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் பல்லக்கில் வச்சு ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளைன்னா அந்த ஒரு சின்ன அந்த 15 இந்த மாதிரி வரும். ஒரு 10 வயசு 15 ஒரு சிறுமியாக இருந்தாலும் அதிசயம் வருது. சிறுமியாக நேரத்தை தூக்கி வச்சுட்டு பரவா போட்டு முகத்தை மூடிக்கிட்டு என்ன செய்யறாங்க? பல்லக்கில் வச்சு கொண்டு போகும் பொழுது அந்த யுத்தங்களை முடிந்து திரும்பி வரக்கூடிய மதீனாவில் ரமதானக்கூடிய பகுதி, மதீனாவில் நெருங்கக்கூடிய பகுதியில் இரவு நேரத்தில் முகாமிடுறாங்க. நம்ம இருந்துட்டு போவோம் அப்படின்ட்டு தேவைகள் நிறைவு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவிட்டாங்க. அப்போ அந்த முகாமிட்டு அங்கே இறங்கினோடனே ஆயிஷா என்ன செய்கிறாங்க? அவங்களோட இயற்கை தேவை மலைஜலம் கிடைப்பதற்காக நீண்ட தூரம் போகிறாங்க. போயிட்டு மலைஜலம் கிடைச்சிட்டு வர்றதுக்குள்ள என்ன வந்துடுறாங்க. வந்துட்டு கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. கழுத்தை வந்து மாலை அணிஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரி அஸ்மாவுடைய ஒரு மாலை யமன் தேசத்தினுடைய ஒரு மாலை அணிஞ்சிருக்கிறாங்க. மாலையை காணும். நெஞ்சை தொட்டு பார்த்தா திரும்ப அவங்க மலைஜலம் கழிக்க போன இடத்துக்கு திரும்ப போனால் அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. நேரம் போச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வைங்க. தேடி பார்த்து இதில் என்ன செய்யறாங்க? இதற்கு இடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி எல்லாரும் மதீனா நோக்கி புறப்படுங்க. உடனே எல்லாம் புறப்படப்படுது. படைகள் புறப்படுது. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பல்லக்கை தூக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த பல்லக்கை தூக்கி ஆயிஷா நாயகி உள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சு தூக்கி வச்சுட்டு கொட்டகத்தில் போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி சொன்னால் அந்த நேரத்தில் எங்கள் பெண்களாகிய நாங்கள் உடம்புல சடை போடலை. உள்ளிய சிறுமி தானே, சின்ன சிறுமியாக இருந்ததால லீனாக இருப்பேன். அவங்க இடத்துல பொறுப்பாளர்கள் பல்லக்கை தூக்கும் பொழுது அந்த வெயிட்டு தெரியல. அந்த கனம் உள்ள இருக்கிறாங்க தூக்கி போயிட்டாங்க. அப்போ அதன் பிறகுதான் ஆஹா படையெல்லாம் போயிட்டாங்கன்னு ஆயிஷா நாயகி உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஒட்டகை நிப்பாட்டின இடத்துல அவங்களை சவாரி செய்ய உள்ள அந்த இடத்துல அந்த ஒட்டகை நிப்பாட்டின இடத்துல ஆயிஷா நாயகி வந்துடுறாங்க. படம் புறப்பட்டுருச்சு. ஆயிஷா நாயகி அவர் அப்படியே திரும்ப என்ன செய்ய திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. யாரும் வரல. கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏற்பாடு என்னன்னு கேட்டால் இப்போ போர்க்களத்தில் ஒரு யுத்த காலத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு முன்னேற ஏற்பாடு செய்வாங்க. மசூராவுடைய தீர்மானிச்சுட்டு என்ன செய்வாங்க? ஒரு யுத்தங்களை முடிஞ்ச பிறகு ஒரு நாள் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு நபித்தோழர் மட்டும் வரணும். நம்முடைய படை வீரர்கள் ஏதாவது பொருட்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்களா, நம்ம ஏதாவது பாதிக்குன்னு இடையில வரும்போது யாரும் இறந்து கிடக்கிறாங்களா, இப்படியெல்லாம் பார்ப்பதற்காக அந்த மாதிரி சஃப்வான் அத்தவர்களை எல்லாத்தவங்க ரசூலை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இந்த படம் தூக்கிட்டு போயிட்டு பல்லக்க ரசூல் ஆயிஷா நாயகி இல்லை கொண்டு போயிட்டாங்க. பிறகு அவர் வர்றாரு. சஃப்வான் அத்தவர்களை எல்லாம் வரும்போது ஆயிஷா நாயகி சின்ன படம் சிரிப்பி தானே அப்படி தூக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் விடிஞ்சு போச்சு. வந்து பார்க்குறாரு ஆயிஷா நாயகினா இவர் ஆயிஷா நாயகி பார்த்துருக்கிறார். சஃப்வான் ஒருத்தர் வந்து பரதா சட்டம் வருவதற்கு முன்னாடி ஆயிஷாவோட முகம் அவருக்கு தெரியும். ஆயிஷா நாயகியை பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டால் அவங்க 10,000 விலைக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவுடனே கதை வந்து பார்த்துட்டு வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடத்தை திரும்பி செல்லக்கூடியவர்கள். நபியுடைய மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களா இந்த வார்த்தை சொன்னார். எதுவுமே பேசல. பிறகு என்ன செய்யறாரு? ஒட்டகத்தை தட்டுறாரு. மண்டி விட்டு ஒட்டகத்தில் அவங்கள ஏற்றி இவர் நடந்து கூட்டிட்டு போறாரு. இது நிகழ்வு. நீண்ட ஹதீஸ்ல வரக்கூடிய நிகழ்வு. இதை முனாஃபிக்கின் என்ன செய்யறான்? கட்டி போறான். அயோக்கிய போய் என்ன செய்யறான்? முனாஃபிக்கின்னு சொல்லி மதீனாவில் இருக்கக்கூடிய
காலத்துக்காக முனாஃபிக்கின் இருப்பான். ஊரில், தெருவில், நம்ம சொந்தத்தில், நம்ம நண்பராக இருப்போம். நம்ம ஒன்றா முனாஃபிக்காக இருக்கும். நம்மளை பற்றி அப்படி பிடிச்சி பேசுவான். வெளியே போய் நம்மளை சூப்பராக உங்களை போய் வருவான் தலைவரை, உங்களை போய் வருவான் அண்ணாம்பா, அங்கிட்டு போய் நம்ம வந்து வேற மாதிரி பேசுவான். இது காலம் மறுமை நாள் வரை முனாஃபிக்கின் இருப்பான். கெடுதல் செய்யக்கூடியவன், இங்கிட்டு அங்கிட்டு பேசக்கூடியவன். அப்போ அந்த என்ன செய்யலாம், ஆயிஷா நாயகி விவகாரமாக இன்னும் வதந்தியை பரப்புறான். என்ன பரப்புறான் அப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாய்க்கும் யாருக்கு, இந்த இவருக்கும் அந்த சஃப்வானுக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்குதுங்கிற மாதிரி வதந்தியை பரப்பி விட்டான். வதந்தி பரமா அதை நம்பி சஹாபாக்கள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அது மூலதான் யாரு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்லக்கூடிய முனாஃபிக்கின் மகா கெட்டவன். அந்த மாதிரி இந்த அபுஜெயிலுக்கும் உத்துபாக்கும் மக்காவில் இருந்தாங்க இல்லை, அவனுக்கு நிகரான மதினாவில் இருந்த இந்த முனாஃபிக்கின். அவனாவது நேருக்கு நேரம் தான் எதிர்ப்பான். இவன் முனாஃபிக் ரெட்டை விட போடுறாங்க. கட்டி விட்டான் ஆயிஷா நாயகி சஃப்வானுக்கு மொத்தலுக்கு ஆஹா ஓஹான்னு கட்டிட்டான். சஹாபாக்கள் பரப்புறாங்க. எப்படி பரவலாகி போச்சு பரப்புனா அல்லாஹ்வுடைய தூதர் அது மிஸ்தகருடைய சஹாபி, அதில் வந்து கூடுதலாக கவனம் இருக்கு பரப்புறாரு. சில சஹாபாக்கள்லாம் பரப்புனாங்க. அபூபக்கர்கிட்ட உதவி பெற்று இருந்தவர் மிஸ்தர் சொந்தக்காரர், அவன் அந்தால் பரப்புறாரு. அப்படி இருக்குமோ இவங்க பரப்புறாங்க. முனாஃபிக்கின் பரப்புனது இவரும் பரப்புறாரு சேர்த்து. அது போல நிறைய பேர் பரப்புனாங்க. அந்த அதில் பேர்கள் நிறைய வந்து நம்ம அடிப்பிடித்த சகாபாக்களும் பரப்புனாங்கன்னு நினைக்கிற வேண்டியதான். அது போல அஸ்ஸான் இப்னு சாபி செஞ்சவர் பரப்புனார். கவிதையை நல்லா பாடுவார். அவர் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பார். அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இந்த மாதிரி பரப்புறாரு. இப்படிலாம் பரப்பு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அஸ்ஸான் இப்னு சாபிக்கும் பரப்புறாரா. இப்படி பல சகாபாக்கள் பரப்புனா ஒரு மாத காலம் பரவுன பிறகு ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசமாக இருந்தாங்க ஆயிஷா நாயகி மீது. ரசூலுல்லாஹ்க்கு வந்து திரும்ப ரசூலுல்லாஹ் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் காதில் விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்தால் ஆயிஷா நாயகத்தில் வந்துட்டு ஆயிஷா நல்லா இருக்கிறியா இதுதான் கேட்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறியா அப்படின்னு போயிடுவாங்க. இப்படியே போகுது ஒரு மாத காலம். ஆயிஷா நாயகி சந்தேகம், ஏன் நம்மகிட்ட நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களே, ஏன் திடீர்னு இப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஆயிஷா நாயகி அவர்களும் என்ன செய்கிறாங்க, கவலைக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களுக்கு பேர் தெரியலை. ஆனால் ஒரு தடவை மிஸ்தக் இருக்கிறாங்க. இவருடைய தாயாரோடு அவங்க மதீனாவில் அவங்க பாத்ரூம் போகும்பொழுது அப்போ அந்த அம்மா மிஸ்தகுடைய தாயார் இடறி விழுந்துருது. மிஸ்தக் நாசமாக போடும் திட்டுது. இவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா நல்லெண்ணம் பண்ணுறவங்க இல்லை, மிஸ்தக் அம்மாவை பார்த்து திட்டுறாங்க. ஏன் அவர் திட்டுலையே, அவர் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் மிஸ்தக் அளவு அப்படின்ற உடனே உனக்கு தெரியாத ஆயிஷா, இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா மிஸ்தகு, இந்த முனாஃபிக்கின் இந்த அப்துல்லா உபை இப்னு சலூல் அயோக்கிய பையன் இவன் பரப்புன வரண்டி விபச்சார குற்றச்சாட்டு பண்ணார்ல, இந்த விபச்சார குற்றச்சாட்டு வச்சதை என் மகனை சேர்ந்து பரப்பிட்டான். அதுதான் அப்போதான் ஆயிஷா நாயகி தெரியுது. வந்ததை வீட்டுக்கு வந்த உடனே காய்ச்சல் ஒரு மாத காலம் காய்ச்சல். ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்குறாங்க. எங்கள் வாப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னே அபூபக்கர் தான் வாப்பா உங்கள் வீட்டுக்கு இப்போ அனுமதிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்குது. இப்போ வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க பரப்புற தீ மாதிரி பரவுவதன் விளைவாக ரசூல் எல்லாத்தையும் கருத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கருத்து சொல்லு வருகிறா, நீ என்ன ஆயிஷா நாயகி பற்றி என்ன கருத்து சொல்கிறான், அது இப்போ கேரக்டர் எப்படி அவங்க சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகியா எல்லாருடைய தூதர் நல்ல பிள்ளை. அவங்க மாவு சின்ன பிள்ளை, மாவு சின்ன பிள்ளைனா 10-15 வயசுக்குள்ள உள்ள பிள்ளை, 16 வயசுக்குள்ள உள்ள பருவம். மாவு குழச்சி வைப்பாங்க வீட்டில், அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ண தெரியாது. குழச்சி வச்சு அப்படி தூங்கிடுவாங்க, ஆடு வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இந்த ஒரு குணத்தை தவிர அவங்கள்ட்ட தீய குணத்தை எல்லாம் பார்க்கலாம்பாங்க. அப்படியே வந்துக்கிட்டு நிறைய பேருக்கு சைதுக்கு உஷாமாட்ட போய் கேட்பாங்க. உஷாமாவும் நல்ல அபிப்பிராயம் சொல்லுவார், ஆயிஷா நல்லா ஆள் அப்படின்ட்டு. அலிகிட்ட போய் கேட்பாங்க. அலி மட்டும் என்ன செய்வார், ஒரு விதமாக சொல்லுவார், ஏன் ஆயிஷா மட்டும் உங்களுக்கு இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய தூதரே, வேற பெண்கள்லாம் இல்லையா தேவஸ் பண்ணுறாங்கிறாரு. இந்த ஆயிஷா அலிக்கு பிடிக்காது. அது நீண்ட சம்பவம் நம்ம சொல்லிக்குவோம். சஹாபாக்களுடைய விஷயம் கோச சொல்லக்கூடாது, தனி விஷயம் நடந்தது சொல்லணும். அப்போ அவரை மட்டும் அலி மட்டும் சொன்னார், ஆயிஷா மட்டும் பொண்ணா நிறைய பூ இருக்குதுங்கிற மாதிரி செய்வார். உங்களுக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்களாம்பாங்க. இப்படியே போவோம் நிறைய சம்பவம். இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போ நம்ம குர்ஆனை சொல்லி காட்டுறோம். பிறகு தான் ஆயிஷா காய்ச்சல், நபிகள் நாயகத்துக்கு மன உழைச்ச, ஆயிஷாவுக்கு காய்ச்சல், இப்படியெல்லாம் பல பிரச்சனையை ஏற்படுறது முனாஃபிக்கு. சஹாபாக்களுக்கு முதல்ல சண்டை. ரசூல் நம்பரில் பயன் பண்ணுறாங்க, என் மனைவி விஷயமா அவதூறு பரவ இந்த செய்தியை பரப்பிருக்கிறாங்க. அவதூறுலாம் தெரியல, பயம் நடக்குது. இந்த விஷயம் தண்டிக்க போகிறாங்க, நீங்கள் யார் உதவி செய்வீங்க உடனே சில மதீனாவில் சில குலத்தார்கள் நான் வெட்டுற போது அவனை அப்துல்லா உபை இப்னு சலூல்ங்கிறாங்க. இன்னொரு குலத்தார் இருந்துச்சு, நீ எப்படி வெட்டாமல் மாட்டான், வாய் பேசினேன், நீ அப்துல்லா உபை இப்னு சலூல் என்ற அந்த முனாஃபிக்கை நீ வெட்ட மாட்டான்,
அது வாய்ப்பேச்சின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை. ஒரு வதந்தியை பரப்புறான். அந்த வதந்தியில் ஊர் ரெண்டு படுது, உலகம் ரெண்டு படுது, நபித்தோழர்கள் ரெண்டாகிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி சுல்லாசன் பயன் பண்ண விஷயத்தை பார்க்குற பிறகுதான் நல்லா குரான் வசனத்தை இறக்கி ஆயிஷா பரிசுத்தமானவள், ஆயிஷா வெளியிலான அவர்கள் பரிசுத்தமானவங்க என்று அல்லா குரான் வசனத்தை இறக்கி அவங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பிறகு அவங்க கண்ணியப்படுத்தக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம். இந்த யார் முனாஃபிக்கினால் வேலை பண்ணானோ, பரப்பி விட்டானோ, அதுபோல சகாபாக்களை பரப்புனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவதூறு பரப்பிய காரணத்தினால் 80 கசையடிகள் கொடுக்கப்பட்டது. 80 கசையடிகள் கொடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அப்போதான் மறுபடியும் தண்டனை. யாரெல்லாம் அசானிட்டு தெய்வ மிஸ்தாக்கெல்லாம் 80 கசையடிகள் கொடுக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். இதெல்லாம் குரான் என்ன பேசுறான்னு கேட்டால், இது ஆழமா கவனிங்க. 24:15 நல்லா சொல்றான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரான்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வு பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் சொல்றான், இது தனத்தவனகு பி அல்சினத்திக்கும் வ தக்கூனூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லகும் பிஹி இல்மும் வ தஹஸபூனஹு ஹய்யினம் வ ஹுவ இன்தல்லாஹி அஸீம். உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவு இல்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள், அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். அதுவோ அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். அது சாதாரண வச்சு படைப்பு விட்டாங்க, விபச்சார குப்பைகளை வச்சு. அல்லாஹ் சொல்றான். அப்ப மறுபடியும் 24:16 அல்லாஹ் சொல்கிறான், வளவுலா இது சமைத்து போகு குல்தும் மா யகூனுலனா அன்னத கல்லம பிஹாதா சுபஹானக ஹாதா புகுத்தானுன் அலீம். இதை கேள்விப்பட்ட பொழுது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது. இறைவன் நீயே தூயவன், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். சொல்லிட்டு 24:17 அல்லாஹ் சொல்றான், யஈதுக்கும் அல்லாஹு அன் தஊது லிமிஸ்லிஹி அபதா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இது போன்று மீண்டும் செய்யாதிருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். மன்னிப்பு திருந்திருங்க, திரும்ப யாரை பற்றியும் அவதூறு பரப்புகிறாதீங்கன்னு நல்லா கண்டிக்கிறான். 24:18 அல்லாஹ் சொல்கிறான், போய் வலியுல்லாஹ் லக்கும் ஆயாத்தி வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இன்னும் 24:19 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷ்யல் ஃபாயிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். வெட்கக்கேடான செயல் நம்பிக்கை கொண்டவரிடம் பரவ வேண்டும் என்று, எனவே பரவ வேண்டும் என விரும்புவோருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்று சொன்னால், அதுபோல இன்னும் 24-23 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் லுஇன ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வலஹும் அஸாபுன் அஸீம். நம்பிக்கை கொண்ட வெகுளியான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டனர், அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்று அல்லாஹ். அவதூறு கூர்னியா உலகத்தில் சபிச்சு தான் அவனை மூத்தாக்குவேன், மறுமையிலே நரகம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல 24 அல்லாஹ் சொல்றான், மறுமையில் அல்லாஹ் நமக்கு குற்றங்களை எப்படிலாம் அல்லாஹ் விசாரிப்பாங்க குர்ஆன் பேசுகிறது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்நாளில் அவர்களின் நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை குறித்து அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு தானே, இந்த அவதூறு பார்க்கக்கூடாது, பெரும்பாலத்தில் ஒன்று. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு பரவாயில்ல, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அவதூறை பரப்புறது, பொய்யை பரப்புறது, அது அதிசயம் கூட பொய்களை பரப்புறதான் பார்க்குறேன். உண்மை நன்மையான தான் பரப்பணும், பொய்யை பரப்பான். ஒரு அழகான பெண்ணை பார்த்தா கண்கூர்மையான பலகீனமான அதிசயம் இருக்குது. அழகான பெண்ணை பார்த்தா கண் குளிர்ச்சி அடையுண்டு அதை பரப்புறாங்க. பொய்யை பறக்கிற சிரிக்கக்கூடாத இடம் உண்டு, பல விஷயத்தை போய் பரப்புறான். சிரிக்கக்கூடாத இடம் உண்டு, அப்படி தொழுகையில சிரிக்கக்கூடாது, இது யாருக்கும் தெரியாது. தொழுகையில பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இப்படி பல இடங்கள் என்ன செய்யறாங்க, இப்படி எல்லாம் பொய்யான அதிசயங்களை போட்டு பரப்புறது. அப்போ இந்த மாதிரியான முறையில எல்லாம் இதெல்லாம் நம்ம பொய் அதிசயங்களை பரப்பக்கூடாது, உணர்வு கொண்டு செயல்பட வேண்டும் சொல்லிக்கொண்டு நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி வலைதளங்களை பயன்படுத்தணும் என்று சொல்லி இன்றைய விமான முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாயுடைய நாம் முத்தக்குள்ளா ஹக்கத்து காட்டி வலா தமுத்தனை இல்லாமல் செய்வோம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இணைப்புக்குரிய சகோதரர்களை உலக செய்தியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சமீபத்தில் இந்த மதுரை கிளையில் ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார், போலீஸ்காரர் வழக்கு தொடர்ந்தார். நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கையோட தாடி வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நீதிபதி மதுரை கிளை, ஹைகோர்ட் மதுரை கிளையில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க தமிழக காவல்துறையில். இது வழக்கு செய்ய சட்டமாக்கிறது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்ட சட்டம். அது எப்படி சட்டமாக்கப்பட்ட பிறகு சட்டத்தை டிஜிக்கு உத்தரவு போடணும். போடுறதால என்ன செய்ய, டிஜிக்கு உத்தரவு போடுறதா அமல். அப்போ பெரிய இவங்க போட மாட்டாங்க இருந்தால் கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. அரசாணை வெளியிடணும். அரசாணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செய்யணும், அரசு கோர்ட்டு தீர்ப்பை காட்டி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய காவலர்கள் நீங்கள் இந்த கோர்ட்டு நீதிபதி சொல்றாங்க ஹைகோர்ட்டில், இந்த கோர்ட் மூலயமாக இந்த விஷயத்திற்கு நாங்கள் அரசாணை வெளியிடுகிறோம். முதலமைச்சர் என்ன செய்யணும், தாடி வைக்கலாம். போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய யாரு, போலீஸ் துறையில் பணியாற்றக்கூடிய முஸ்லீம்கள் தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க தாடி வைக்கலாம்னு அரசாணை வெளியிட்டாதான் அனுமதிப்பான். இல்லை டிஜிபி அனுமதிக்க மாட்டார். இதை நம்ம கவனத்தில் வைத்து அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொண்டு அரசாணை வெளியிட வேண்டும் என்று சொல்லிக் கொள்றோம். இது ஒன்று செய்தி. ரெண்டாவதாக என்னன்னு கேட்டால், இந்த போதைப் பொருள் அதிகமாக இருக்குதா இல்லையா, இந்த போதைப் பொருள் விவகாரமாக ஒரு நல்ல திட்டத்தை ஒரு பள்ளிக்கூடங்களில் கையெழுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், காரைக்கால் அதில் அங்கோட கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா, காலையில் பிரே நடத்துறாங்கல்ல, இந்த பிரே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலையில் இந்த பிரே நடத்தக்கூடிய அந்த இதில் உறுதிமொழிலாம் எடுப்பாங்க. ஜனகன தேசியெல்லாம் படிப்பாங்கல்ல, அங்கே உறுதிமொழியை சேர்க்க சொல்கிறார் அந்த கலெக்டர். அங்கே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் பாஸ்கர் இது குறித்து காரைக்கால் ஆட்சியரின் செயலர் பாஸ்கர் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பு. இவர் என்ன சொல்கிறாரு, கலெக்டர் சொல்கிறார், எப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் இந்த உறுதிமொழி எடுக்கும்போது இனிமேல் போதைப் பொருள் சாப்பிட மாட்டேன், கஞ்சா குடிக்க மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், அமீன் போட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அந்த போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி பிரமாணம் செய்யணும்னு சொல்லி இந்த கலெக்டர் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். இதற்காக உத்தரவு நல்ல செய்தியை தமிழகத்திலே இதை கொண்டு வரணும். எல்லாம் இந்தியா முழுக்க இந்த ஒரு உறுதி மாணவிகளுக்கு நாங்கள் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்கப்படணும். பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், கஞ்சா குடிக்க மாட்டேன்ட்டு, இல்லை போதை ஊசி போட மாட்டேன் அப்படியெல்லாம் என்ன செய்யணும், அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய. இதை யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால், அதன் ஒரு பகுதியாக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகள் தினமும் காலையில் நடைபெறும் இறை வணக்கம் இந்த அசம்பிளி நேரத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எடுக்க முதன்மை கல்வி அதிகாரி, மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ஆகியோர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நல்ல வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு இன்றைய ஜும்மா 2ஆம் முறை நிறைவு செய்ய பதுக்குறும் அதுக்குறுக்கும் வஷ்குறை வராத்தக்குறோம்.